புதிதாக திறக்கப்பட்ட பெங்களூர் சென்னை விரைவு சாலையின் கர்நாடகா பகுதியில் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் பணியை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இந்த வழித்தடத்தில் தினமும் இலவசமாக பயணம் செய்த வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் திறக்கப்பட்ட இந்த விரைவு சாலை கர்நாடகாவில் முதன்முறையாக அமைக்கப்பட்டது. ஹோஸ்கோட்டிலிருந்து கோலார் தங்கவயல் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டனர். NHAI பொது சுங்க கட்டணத்தை இறுதி செய்துள்ளது. கார் ஓட்டுநர்கள் ஒருமுறை பயணத்திற்கு 150 மற்றும் சென்று வர 225 செலுத்த வேண்டியிருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மலூர், பங்கார்பேட்டை மற்றும் பெத்தமங்கலா ஆகிய 3 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ளனர். இங்கு 55 முதல் 150 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். கனரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயணத்திற்கு 520 வரையும் சென்று வர 780 வரையும் கட்டணம் வசூலிக்கப்படலாம். இது குறித்து NHAI பிராந்திய அதிகாரி விலாஸ் பிரமங்கர், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த வழித்தடத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வணிக செயல்பாட்டு பிரிவு நடைமுறை சிக்கல்களை முடித்து மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தவுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பசுமை வழி விரைவு சாலை கர்நாடகாவில் 76 கிலோமீட்டர், ஆந்திர பிரதேசம் 91 கிலோமீட்டர் மற்றும் தமிழ்நாடு 94 கிலோமீட்டர் என மொத்தம் 261 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது தினமும் 2000 முதல் 2500 வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றனர். பெங்களூர் கோலார் நெடுஞ்சாலையிலிருந்து விரைவு சாலையை அணுகும் வசதியை மேம்படுத்த, இணைப்பு கிராம மற்றும் மாவட்ட சாலைகளை மேம்படுத்த கர்நாடகாவிற்கு NHAI 20 கோடி வழங்கியுள்ளது. இந்த பணிகள் முடிந்ததும் போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோஸ்கோட்டை வழியாக விரைவு சாலையை அணுகும் வாகன ஓட்டிகள் பழைய மெட்ராஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலை சந்திக்கின்றனர். எனினும் ஹோஸ்கோட்டையில் உள்ள சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் மற்றும் புதிய STRR ஓசூர் இணைப்பு ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வருவதால் இந்த நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரைவு சாலையில் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் டிராக்டர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் சில பைக் ஓட்டுநர்கள் சட்டவிரோதமாக இந்த சாலையில் நுழைந்து விபத்துக்களை ஏற்படுத்துகின்றனர். அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதால் ஏற்கனவே பல உயிர் இழப்புகள் பதிவாகியுள்ளனர். இதுகுறித்து NHAI அதிகாரி ஒருவர், இந்த சாலை கார்களுக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். மேலும் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் சுங்க கட்டணம் முறையாக தொடங்கப்படும். இதன் மூலம் கர்நாடகாவின் முக்கியமான விரைவு சாலை திட்டங்களில் ஒன்று முறையாக நிர்வகிக்கப்படும். பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் சுங்க கட்டணம் வசூலிப்பது சாலையை பராமரிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.